மலர் பதற்றத்தில் பயந்து மயங்கி சாலையில் விழுந்திட தான் கீழே விழுந்த பின்பும் கூட மலரின் அணைப்பு வசுமதியை விடவில்லை. வசுவை இறுக்கி தன் அணைப்புக்குள் பாதுகாப்பாக வைத்தபடியே தான் மலரும் மயங்கி சரிந்திருந்தாள். பெண்ணவளுக்கு முன் சட்டன் பிரேக் இட்டு காரின் கதவை வேகமாக தன் இரும்பு கரம் கொண்டு திறந்தவனாய் முகிலன் அதிலிருந்து இறங்கி ஓடி வந்தான். அவனின் விழிகள் தன் கண்முன்னே குற்றுயிராய் கிடக்கும் தன் தாயின் மறுவடிவான தன் சகோதரியை பார்த்ததும் அக்கா என அலறியபடியே இதயம் படபடக்க, உடல் நடுங்கிட, கண்கள் சிவந்திட அவள் அருகே ஓடி வந்தான். தன் வாழ்வில் 2வது முறையாக முகிலனின் விழியில் இருந்து கண்ணீர் துணிகள் கண்களை விட்டு வெளியே துள்ளி குதிக்க, கலங்கிய விழிகளுடனே மலரையும் வசுவையும் இதய துடிப்பு அதிகரிக்க அவன் விழிகள் அதிர்ந்து உற்று நோக்கியது. வசுவின் உடலில் ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கும் காயங்களையும் அவளின் காலிலிருந்து வடிந்திடும் செங்குருதியையும் அவனால் அதற்கு மேல் விழித்திறந்து காண முடியவில்லை. வேகமாக வசுவை தன் கரங்களில் அள்ளி எடுத்தவன் கரகரத்த குரலில், அக்கா அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நான் வந்துட்டேன்கா, முகி வந்துட்டேன்கா, கண்ணை திறக்கா, பயமா இருக்குக்கா, வசு எந்திரிடி, உனக்கு பயமா இருக்கு, எனக்கு உனக்கு ஒண்ணும் இல்ல, இங்க பாரு முகி வந்திருக்கேன்கா என தன்னால் இயன்ற மட்டும் அவளை சுயநினைவுடைய செய்ய போராடியபடியே தூக்கி கொண்டு காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவனது குரலின் வீரியத்தினால் பெண்ணவளின் விழியில் இருந்து மயங்கிய நிலையிலும் கண்ணீர் துளிகள் வடிந்திட, அதனை உணர்ந்ததுமே முகிலனின் இதயம் சுக்கு நூறாக உடைந்துதான் போனது. முகிலன் தன் கண்ணிலிருந்து வழிந்திடும் கண்ணீருடன் காரின் பின்னிருக்கையில் அவளை படுக்க வைத்தான். இந்த காரானது இரவு பயணங்களில் படுத்துக்கொண்டு செல்வதற்கு வசதியாக வடிவமைக்கப்பட்டிருந்ததால் வசுவை அங்கே கீழே விழாமல் படுக்க வைப்பது அவனுக்கு எளிதாக இருந்தது. அவளை படுக்க வைத்த வேகத்திலே மீண்டும் சாலையை நோக்கி ஓடி வந்தவன் மயங்கி கிடக்கும் மலரை தன் மடியில் ஏந்திட அவனுக்கு அன்று மாலையில் அவளை பார்த்த அந்த குழந்தைத்தனமான முகம் மீண்டும் நினைவுக்கு வந்தது. துருத்தி துருத்தி அப்பாவியாக பேசிய அவளின் இதழோரம் ரத்தம் கசிந்திருந்தது. சந்தன நிற அவளது கன்னங்களோ சிவப்பேந்தி வீக்கம் கொண்டிருந்தது. அவளின் உடலிலும் ஆங்காங்கே இரத்தக்கரைகள், முகமெல்லாம் பயந்து வியர்வை துளிகள் பூத்து கிடந்தது. அவளை சில மணி நேரங்களுக்கு முன் கோவிலில் வைத்து கண்ணிமைக்காமல் ரசித்த அதே பச்சை நிற சேலைதான் தற்சமயமும் உடலில் கிழிந்து கசங்கிய நிலையில் இருந்தது. எத்தனை அழகாய் பூத்த புதுமலராய் சற்று முன் இருந்தவள் இதோ இந்த கணம் இப்படி கசங்கி கிடந்திட, அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்தவனின் உள்ளம் துடியாய் துடித்துத்தான் போனது. வசுவை கோர்த்து அவள் பிடித்திருந்த விதமே தன் அக்காவை தன்னவள் அவளது பிஞ்சு கரங்களில் தூக்கி கொண்டு ஓடி வந்திருக்கிறாள் என அவனுக்கு நன்றாக உணர்த்தியது. பெண்ணவளின் உள்ளங்கையை எடுத்து பார்த்திட அதுவோ செக்கச் சிவந்து கீறல்களோடும் நகக்கண்ணில் காயங்களோடும் இருக்க, அதை தன் முகத்தில் வைத்தவன் தன்னையும் அறியாமல் அவள் கரங்களில் காதல் கொண்டு அழுத்தமாக முத்தமிட்டு தேங்க்ஸ் டி என்றுரைத்தான். அவனின் முத்த தீண்டலினால் அவளின் உடலில் லேசான சிலிர்ப்பு ஏற்பட அவளை தன் நெஞ்சோடு சேர்த்தணைத்து அவளின் நெற்றியில் கண்ணீருடன் தன் இதழை ஒற்றி எடுத்தவன் அவளின் செவியோரம், அம்முமா உனக்கு ஒண்ணுல்லடா, நான் இருக்கேன்டா, பயப்படாத என்றுரைக்க, அவன் உரைத்தது அவள் செவிகளில் விழுந்தது போலவே அவள் அவனின் மார்போடு தன்னை குறுக்கி அவனின் சட்டையை தன் கைகளால் நடுக்கத்துடனே இறுக்கி பிடித்துக் கொண்டாள். தன் அவளின் முதல் தீண்டல். ஆனால் இதனை ரசிக்கவோ மகிழவோ முடியாமல் முகிலனின் உள்ளத்தில் ரணம் மட்டுமே வீற்றிருந்தது. விழிகள் அவள் பிம்பத்தை தாங்கிய கணமே இதயமும் அல்லவா அவளை தனக்குள் ஏந்தி கொண்டது. ஒருவரிடம் வார்த்தை ஒன்று கூட உரைத்திராத பொழுதிலும் அவர்களுக்கு ஏதோ ஒன்று எனும் சமயத்தில் இத்தனை அன்பு கொண்டு துடித்திட முடியும் என்பதை அவன் உள்ளம் உணர்வு பூர்வமாக அறிந்து அதிர்ந்துதான் போனது. இதே நாளில் சில மணி நேரங்களுக்கு முன் ஓரமாய் நின்று பார்வையால் பருகிய பாவையை மடியில் ஏந்தியும் மகிழாதவனின் விழியின் கண்ணீரானது மலரின் கூர் நாசியின் மீது வந்து கோபுரமாய் விழுந்தது. யார் எவரென்று அறியாத ஒருவனின் கரங்களில் தான் தற்போது தவழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியாதவளோ ஏதோ பல ஜென்மபந்தம் போல மிக பாதுகாப்பாக உணர்ந்தவளாய் அவன் மார்பில் முன்பை விட இன்னும் அதிகமாக ஒட்டி கொண்டாள். அவளின் விழியின் கண்ணீரின் எச்சமெல்லாம் முகிலனின் மார்பில் முத்தமிட்டு அவனை நிகழ்காலத்துக்கு இழுத்து வந்தது. மலரை கரத்தில் ஏந்தியவாறு விரைந்தவன் முன் இருக்கையில் தன்னருகே அவளை சாய்ந்தபடி அமர வைத்து வசுமதியையும் ஒரு முறை பின்னிருக்கையில் திரும்பி பார்த்துவிட்டு மின்னல் வேகத்தில் காரை செலுத்த ஆரம்பித்தான். அவனின் உள்ளத்தில் ஒரு பகுதி தன் வாழ்வின் முக்கியமான இந்த 2 பெண் பூக்களுக்காக துடித்ததென்றால், மறுபகுதியோ இதற்கு காரணமானவர்களை கொன்று புதைத்திடும் கொலை வெறியில் இருந்தது.
காரை ஒரு கரத்தால் செலுத்தியபடியே தன் மொபைலை எடுத்தவன் நொடியும் தாமதிக்காமல் வசுவின் கணவன் மகேந்திரனுக்கு அழைத்திட்டான். அவன் அழைக்கும் அதே நேரத்தில் மகேந்திரனோ பதறி துடித்து ரோடு ரோடாக அலைந்து திரிந்தபடி தன் அவளின் பெயரை உரக்கச் சொல்லி கத்திக் கொண்டிருந்தான். வசு, வசு, எங்கடா இருக்க? அவன் குரல் அந்த தெருவெங்கும் அதிர்ந்து ஒலித்திட்டது. வசு, ஆடவனின் குரல் அலறி எதிரொலித்திட்டது. கண்கள் துடிக்க, உள்ளத்தின் பதற்றமோ சிறிதும் குறையாமல் அவன் கால்களோ இடமும் வலமும் முன்னும் பின்னும் என அந்த ஏரியா முழுவதும் தேடி திரிந்திட்டது. வசும்மா, எங்கடா இருக்க? அவன் அடி வயிற்றிலிருந்து சத்தமிட்ட நேரத்தில் அவனின் மொபைல் அலறியது. நடுங்கிய கைகளுடனே மொபைலை எடுத்தவனின் விழிகள் முகிலனின் பெயரை பார்த்ததும் அவசரமாக எடுத்து, முகி, முகி, அவளை இங்க காணுண்டா எனக்கு. அவன் முழுதாக பேசி முடிக்கும் முன்பே முந்திக் கொண்ட முகி, மாமா ரிலாக்ஸ், பயப்படாதீங்க, அக்கா ஏன் கூட தான் இருக்கா. அவன் உரைத்த அடுத்த நொடியே மகியின் விழியில் இருந்து பொல பொலவென நீர்த்துளிகள் வடிந்திட, வசு உன் கூட தான் இருக்காளா? நீ எங்கடா இருக்க? அவ நல்லா இருக்காளா? எங்கடா போனா அவ? அவளுக்கு எதுவும் இல்லதான? அடுக்கடுக்காக மகேந்திரன் கேள்வி கணைகளை தொடுக்க, முகியே ஏதும் பேச இயலாதவனாய் எச்சில் விழுங்கியபடி தன் குரலை சிரமப்பட்டு இயல்பாக்கி, அக்காவுக்கு எதுவும் இல்ல, நீங்க திருச்சி ஹைவே பக்கத்துல இருக்க ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஹாஸ்பிட்டலா? டேய், ஹாஸ்பிட்டலுக்கு நான் எதுக்கு வரணும் முகி? நீ நீ யோசிச்சு பேசுற? டேய், உன் குரல் ஏன் இப்படி இருக்கு? முகிலா, அவளுக்கு எதுவும் இல்ல தானடா முகி? வசு நல்லா இருக்காளாடா? டேய் பிளீஸ் ஏதாவது பேசுடா. முகிலன் உடனே, மாமா நான் டிராவல்ல இருக்கேன், அக்காவுக்கு நான் வண்டி ஓட்டும் போது போன் பேசினா பிடிக்காது, ரொம்ப திட்டுவா, அவகிட்ட இதை திட்டு வாங்க வைக்காதீங்க. அவன் சொல்லும் போதே அவன் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. மாமா, நீங்க ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, மெதுவா வண்டி ஓட்டிட்டு வாங்க, அக்காவுக்கு எதுவும் இல்ல, எனக்கு தான் சின்ன பிரச்சனை, நீங்க பொறுமையா வாங்க என்றவன் இந்த இறுக்கமான சமயத்திலும் மகேந்திரன் பாதுகாப்பாக வண்டியை ஓட்டி கொண்டு வர வேண்டும் எனும் எண்ணத்தில் சமாளித்து பேசிவிட்டு அதற்கு மேல் ஏதும் பேச முடியாமல் அவசரமாக இணைப்பை துண்டித்தான். போனை வைத்தவன் பின்னிருக்கையை ஒரு முறை கலக்கத்தோடு திரும்பி பார்த்துவிட்டு காரை வேகமாக ஓட்டிட அவனின் அருகில் மயங்கி சாய்ந்திருந்த மலர் காரின் வேகத்தில் அவனின் தோளின் மீதே சாய்ந்தாள். அவளை தன்னோடு ஒரு கையால் சேர்த்தணைத்து பிடித்தவன் மறு கையால் வண்டியை செலுத்திட அவனுக்கு மனமெங்கும் கட்டுக்குள் அடங்கா கோபம், துக்கம், அழுகை என கலவையான உணர்வுகள் தோன்றியது. மின்னல் வேகத்தில் வந்த அந்த காரானது ஆர்ஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் முன் வந்து நின்றது. காரை நிறுத்தியதுமே அவன் பாய்ந்து அவசர சிகிச்சை பிரிவுக்குள் ஓட, அவன் உள்ளே ஓடிய அடுத்த 2 வினாடியில் மருத்துவமனை ஊழியர்கள் 2 ஸ்ட்ரெச்சருடன் வெளியே வந்து மலரையும் வசுமதியையும் ஐசியூவுக்குள் எடுத்துச் சென்றனர். இருவரையும் உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு வெளியே அமர்ந்திருந்தவனின் இதயமோ முன்பை விட படுவேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஐசியூக்குள் மருத்துவர்களும் செவிலியர்களும் உள்ளே நுழைவதும் மீண்டும் பதற்றமான முகத்துடன் வெளியே வருவதுமாயிருந்தனர். இடையிடையே சில பேப்பர்களில் முகிலனிடம் கையெழுத்து வேறு வாங்கிக் கொண்டிருந்தனர். வசுமதிக்கும் மலருக்கும் ஐசியூக்குள் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரம் குழப்பமும் பதற்றமும் கலந்த உணர்வுடன் தன் வண்டியை கார் பார்க்கிங்கில் நிறுத்திய மகேந்திரன் அவசரமாக மருத்துவமனைக்குள் நுழைந்தான். அவனுக்கு அலைந்து தேடி அதிகம் சிரமம் அளிக்காதவாறு முகிலன் வலது பக்கமாக இருந்த ஐசோவின் எதிரே இருந்த இருக்கையில் தன் தலையை அழுந்த பிடித்தபடி அமர்ந்திருந்தான். டேய் முகிலா! மகேந்திரனின் குரல் கேட்டு முகிலன் நிமிர்ந்திட, ஏனோ அவனை பார்த்ததும் அதுவரை கட்டுக்குள் வைத்திருந்த அவனது ஒட்டுமொத்த உணர்வுகளும் எரிமலையாய் வெடித்திட ஓடி சென்று அவனை அணைத்தவனின் விழிநீர் மகேந்திரனின் முதுகு பகுதியில் ஈர உணர்வை உண்டாக்கியது. முகி, ஏன் இப்படி அழற? வசு எங்கடா? என்னாச்சுடா? முகிலன் கலக்கத்துடனே ஐசியூவை நோக்கி தன் கரத்தை நீட்டிட மகேந்திரன் நடுக்கத்துடனே வந்து அருகே இருந்த இருக்கையில் அதிர்ச்சியில் உறைந்து அமர்ந்தான். முகிலன் இதற்கு முன்பு தன் அன்னை தந்தை மரணத்தின் போதுதான் இந்த அளவுக்கு அழுதிருக்கிறான். அதன் பின் இப்போதுதான் அழுகையை உடைத்து வாய்விட்டு சத்தமாக அழுதிருக்கிறான். மகேந்திரன் முகி அழுவதை முதலில் பார்ப்பதாலோ என்னவோ அவன் உள்ளம் ஏதேதோ யோசித்து குழம்பி அதனால் உண்டான அதிர்ச்சியில் உறைந்திட்டது. அதே நேரம் மலரை தேடியபடி கணேசனும் வைதேகியும் ஒவ்வொரு இடமாக அலைந்திட அவளை பற்றிய எந்த தகவலும் அவர்களுக்கு கிடைத்திடவில்லை. வைதேகியின் விசும்பல் முன்பை விட அதிகமாகிக் கொண்டிருந்தது.
ஐயோ, என் மக எங்க போனாலோ, அவளுக்கு என்னாச்சோ தெரியலையே. நான் தானே அவளை கடைக்கு போக சொன்னேன், தப்பு பண்ணிட்டனே, நானே போயிருப்பனே. மலர், நீ எங்கடி இருக்க? காலம் வேற கெட்டு போய் கிடக்கு. என் பொண்ணுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆனா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவா, என் மலரை கண்ணுல காட்டுப்பா. வைதேகி கணேசனின் அருகில் கண்ணீருடன் புலம்பியபடியே நடக்க, அவர் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் வைதேகி அமைதியாகவில்லை. கணேசன் உடனே, அக்கா, ஒருவேளை மலர் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்கும். இருங்க, நான் வீட்டுக்கு போனை போட்டு சரசு கிட்ட உங்க வீட்டுக்கு போய் மலர் வந்துட்டான்னு பார்க்க சொல்றேன் என்றவர் தன் மனையாள் சரஸ்வதிக்கு அழைப்பதற்காக போனை தேட, ஆனால் அவர் பாக்கெட்டில் செல்போன் இல்லை. மறந்துட்டு போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்கா. சரி, பதறாம வாங்க, மலர் கண்டிப்பா வீட்டுக்கு தாங்கா போயிருக்கோம் என்றவர் சிரமப்பட்டு வைதேகியை சமாதானம் செய்து தன்னுடன் வீட்டை நோக்கி அழைத்துச் சென்றார். இவர்கள் தேடிக்கொண்டிருப்பவளோ அவசர சிகிச்சை பிரிவின் ஐசியூவில் பல எலக்ட்ரிக் ஒயர்கள் இணைக்கப்பட்டு மானிட்டரில் அவளின் இதய துடிப்பு கண்காணிக்க ட்ரிப்ஸ் ஏற்றபடி படுத்திருந்தாள். வெளியே அமர்ந்திருந்த முகிலனும் மகேந்திரனும் உள்ளம் முழுதும் கவலை சூழ்ந்து இறுகிய முகத்துடன் அமர்ந்திருக்க, மகேந்திரன் உதடுகள் துடிக்க கண்களில் நீர் வழிந்தோடியபடி, என்னாச்சு முகி என்றான். நீங்க கால் பண்ணதுமே நான் கிரீனி டவர்ல இருந்து கிளம்பிட்டேன் மாமா. வர்ற வழியில 2 பேரும் ரோட்ல ரத்தம் வழிய உடம்பெல்லாம் ரத்த கரையோட மயங்கி கிடந்தாங்க மாமா. சொல்லும் போதே முகிலனுக்கு உள்ளமெங்கும் வலி பரவியது. மகேந்திரன் கண்கள் சிவந்தவனாய் ஒருவித அதிர்ச்சியுடன், 2 பேரா? இன்னொருத்தர் யாரு என்றிட, முகிலன் வலி நிறைந்த வார்த்தையில் மலர் என்றான். அதை கேட்டதுமே மகேந்திரனுக்கு எதுவும் புரியவில்லை. அந்த பொண்ணா? அந்த பொண்ணு எப்படி வசுமதியோட? மகேந்திரன் குழப்பத்துடனே கேள்வி எழுப்பினான். முகியுடனே 2 பேரும் கண் முழிச்சு சொன்னாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் நான் கொல்லாம விட மாட்டேன் என அடிபட்ட சிங்கம் போல அவன் கர்ஜித்தான். அதே நேரம் ஐசியூவிலிருந்து வெளிவந்த நர்ஸ், வசுமதி பேஷண்ட் கூட வந்தவங்க யாரு என்றிட முகிலனும் மகேந்திரனும் பதற்றத்துடன் எழுந்து நின்றனர். டாக்டர் கூப்பிடுறாங்க என அந்த செவிலி பெண் மருத்துவரின் அறையை நோக்கி கையை நீட்ட இருவரும் வெகு வேகமாக மருத்துவரின் அறைக்குள் நுழைந்தனர். இவர்கள் உள்ளே நுழைந்ததுமே அவர்களை அமர வைத்த மருத்துவர் கீதா ராணி, இதுல வசுமதியோட ஹஸ்பண்ட் யாரு என்றார். நான் தான் டாக்டர். அவளுக்கு எதுவும் இல்லதானே? அவளை நான் பார்க்கலாமா? கீதா ராணி உடனே லேசான தயக்கத்துடன், வசுமதிக்கு தலையிலையும் வயிற்றுலயும் ரொம்ப பலமான காயம் இருக்கு. வயிற்றுல ஸ்ட்ராங்கா அடிபட்டிருக்கு. ஒண்ணு அவங்க கீழே விழுந்திருக்கணும், இல்ல எதுலயாவது மோதி இருக்கணும். ஹெவி பிளட் லாஸ். வசுமதியோட வயிற்றுல அடிபட்டிருக்கிறது என்று உணர்ந்ததுமே முகிலன் நடுக்கத்துடனே, டாக்டர், வயிற்றுல அடிபட்டிருக்கா? பாப்பாவுக்கு எதுவும் ஆகலதானே என பயத்துடன் கேள்வி எழுப்பினான். அவனின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தடுமாறிய கீதா ராணி தயங்கியவாறாய், அத பத்தி பேசதான் நான் உங்களை கூப்பிட்டிருக்கேன். வயிற்றுல அடிபட்டதுனால அவங்களுக்கு பிரசவலி வலி வந்திருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு தலையிலையும் அடிபட்டதுனால கான்சியஸ் இல்லாம மயங்கிருக்காங்க. மருத்துவர் உரைப்பதை முகிலனும் மகேந்திரனும் அதிர்ந்த விழிகளுடன் கவனித்திட, கீதா ராணி அவர்களின் முகமாற்றத்தை கவனித்தவர், உடனே சர்ஜரி செஞ்சு பேபியை எடுத்தாகணும், இல்லன்னா குழந்தையை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். இதுல சைன் போடுங்க என மகேந்திரனின் முன் ஒரு கன்சென்ட் ஃபார்மை வைத்தார். அதை எடுத்தவன் கலங்கிய விழிகளோடு அதில் கையொப்பமிட்டான். அந்த ஃபார்மை வாங்கிய கீதா ராணி மகேந்திரனின் நிலையை புரிந்து கொண்டு, மிஸ்டர் மகேந்திரன், நத்திங் டு வரி, குழந்தைய காப்பாத்திடலாம். இனிமே குழந்தைக்கு எதுவும் ஆறதுக்கு வாய்ப்பு இல்ல. ப்ரீமெச்சூர் பேபிங்கிறதுனால இன்குபேட்டர்ல வைக்க வேண்டியிருக்கும். குழந்தைக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது என ஆறுதல் அளித்தவர் முடிக்கும் போது, பட் என தயங்கியபடி அவர்களின் முகத்தை சிரமத்துடன் நோட்டமிட்டார். தங்கள் வீட்டின் முதல் வாரிசு பிறக்க போகிறது என்னும் மகிழ்ச்சியை அவர்கள் மூளை உணர்ந்து முழுதாக சந்தோஷப்படுவதற்கு முன்பே மருத்துவரின் அந்த பட் என்ற அந்த வார்த்தை முகிலனுக்கும் மகேந்திரனுக்கும் வயிற்றில் கிளியை ஏற்படுத்தியது. என்னாச்சு டாக்டர், ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. முகிலன் இதழை அசைக்க மருத்துவர் உடனே மகேந்திரனை உற்று நோக்கி, ஏற்கனவே பேஷண்ட் ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க. இதுல ஆல்ரெடி அடிபட்டதுல பயங்கர பிளட் லாஸ். சிசேரியன் பண்ணா அவங்களுக்கு இன்னும் அதிகமா பிளட் லாஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு சிசேரியன் தவிர வேற ஆப்ஷனும் இல்ல. வசுமதிக்கு நார்மல் டெலிவரிக்கான சான்ஸே இல்ல. சோ எங்களுக்கும் வேற வழி இல்லாதனாலதான் சர்ஜரி பண்ண முடிவு எடுத்திருக்கோம். ஷீ இஸ் இன் ட்ரபிள். பேஷண்ட் ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க. தலையில ரொம்ப சிவியரா அடிபட்டதால இன்னும் கான்சியஸ் வேற வரல. பேஷண்ட் இன்னும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டல. சர்ஜரி முடிஞ்சு இன்னும் 6 hours ஆனாதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். ப்ரேயர் பண்ணிப்போம் அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு.
தன் அக்காவின் குழந்தை இன்னும் சில மணி நேரங்களில் மண்ணை தொடப்போகிறது என எண்ணி மகிழ்வதா, இல்லை அவள் நிலையை எண்ணி கவலை கொள்வதா என முகிலனுக்கு ஏதும் புரியவில்லை. இருவரும் இடிந்து போனவர்களாக அமர்ந்திருந்தனர். ஒரே நாளில் அவர்கள் வாழ்வில் இப்படி ஒரு புயல் அடிக்கும் என அவர்கள் இதுவரை நினைத்து கூட பார்க்கவில்லை. மகேந்திரன் உடனே, டாக்டர், நான் வசுமதியை பார்க்கணும். முதலில் தயக்கம் கொண்ட மருத்துவர் கீதாராணி அவனின் கலங்கிய விழிகளை கவனித்ததும் மனமிளகி, உள்ள போகக்கூடாது, வெளியவே நின்னு பாத்துக்கங்க. இருவரும் மருத்துவரின் வார்த்தைகளை கேட்டதும் அதற்கு சம்மதம் தெரிவிப்பது போல தலையசைத்தனர். வசுமதிக்கு ஆபரேஷன் செய்வதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக ஏற்கனவே நடைபெற்று இருக்க மகேந்திரனிடம் சம்மதம் பெறுவதற்கு தான் கொஞ்சம் தாமதமாகி இருந்தது. ஆபரேஷன் தியேட்டரின் சிறிய கண்ணாடி வழியே முகிலனும் மகேந்திரனும் வசுமதியை ஒரு முறை பார்த்திட, அவள் உடலில் ஆங்காங்கே கட்டுக்களுடன் சோர்ந்து போன முகமே பார்க்கவே பரிதாபமாக இருந்தாள். சற்று முன் மகேந்திரன் அவளுடன் கொஞ்சி பேசி நெற்றியில் இதழ் முத்தமிட்டது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தன் மனையாளின் பாதம் தரையில் படாமல் தூக்கி வந்தவனின் விழிகளில் அவளின் பாதங்களை கல்லும் முள்ளும் குத்தி கிழித்திருப்பதை பார்த்ததும் அந்த வேதனையை ஆடவர்கள் இருவராலுமே பொறுத்து கொள்ள முடியாமல் இருவரின் விழிகளிலும் கண்ணீரால் நிரம்பி இருந்தது. வசுமதி அடுத்த 5 நிமிடங்களில் பிரசவ வார்டின் ஆபரேஷன் தியேட்டருக்கு மாற்றப்பட்டாள். மலர் இங்கே ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்லப்பட்ட அதே நேரத்தில் இடிந்த பள்ளிக்கூடத்தின் பின்பகுதியில் மயங்கி கிடந்த மதனுக்கு மயக்கம் தெளிந்திருந்தது. கண் விழித்தவன் தன் கழுகு விழிகளை உருட்டி தன்னை சுற்றி ஆராய்ந்திட, அவனுக்கு அப்போதுதான் பெண்கள் இருவரும் தப்பிச் சென்றதும் தன் நண்பன் பிரதீப் மயங்கி சரிந்ததும் நினைவுக்கு வந்தது. அவசரமாக ஓரளவுக்கு போதை தெளிந்து எழுந்தவன் நேராக பிரதீப்பை நோக்கி சென்றிட, அவனோ தலையில் ஏற்பட்ட அடியின் வீரியத்தால் இன்னும் எழுந்திடாமல் இருந்தான். அவனை மீண்டும் எழுப்பி பார்க்க அவனிடம் எந்த அசைவும் இல்லை. அவனின் நாசியில் கை வைத்து பார்க்க அவனுக்கு நிம்மதி தரும் விதமாக பிரதீப்புக்கு உயிர் இருந்தது. அவனை அள்ளி தன் தோளில் போட்டுக்கொண்ட மதன் தங்களின் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நகர்ந்தவன் அவனை காரில் படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு விரைந்து புறப்பட்டான். வானிலவு மேகத்துக்குள் மறைந்தும் வெளிப்பட்டும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டிருந்த காரிருள் நேரம். திருச்சி ஹைவே ரோடில் அந்த வெள்ளை நிற அம்பாசிடர் கார் நகர்ந்து கொண்டிருக்க அதன் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த மதனின் முகமோ இறுகி போயிருந்தது. தன் நண்பனையும் தாக்கிவிட்டு பெண்கள் இருவரும் தங்களிடமிருந்து தப்பிச் சென்று விட்ட ஆத்திரம் அவனுக்குள் எரிமலையாய் வெடித்துக் கொண்டிருக்க, அவன் உள்ளமோ வசுமதியை கடத்தச் சொன்னவருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் குழம்பி அவனை மேலும் கவலையும் ஆத்திரமும் அடையச் செய்தது. இருப்பினும் தற்சமயம் தன் நண்பனின் உடல்நிலையில் கவனம் கொண்டவனாய் பிரதீப்பை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல எத்தனித்தவனின் விழிகள் கண்ணு கெட்டும் தூரம் வரை ஏதாவது மருத்துவமனை தெரிகிறதா என ஆராய்ந்தபடி இருந்தது. அவனின் விழிகள் சரியாக ஒரு சிறிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அடையாளம் கண்டு கொள்ள தன் நண்பனை தோளில் சாய்த்து கொண்டவன் அதனுள் நுழைந்தான். ஒருவன் நண்பனுக்காக இங்கே துடிக்க பாப்பநாயக்கன்பட்டியில் வைதேகி தன் மகளுக்காக துடித்தவளாய் கணேசனுடன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தாள். தன் தாய் வருவதை பார்த்ததுமே ஓடி வந்த நிலா ஆர்வத்துடன், அம்மா, என்னம்மா நீ மட்டும் வர, அக்கா எங்கம்மா, கணேசண்ணா, மலர் எங்க? வைதேகி அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகையை உடைத்திட அவள் விழிகள் கண்ணீரை அருவியாக கொட்ட ஆரம்பித்தது. தாயின் அழுகையை கண்ட நிலாவுக்கு நிலைமையின் வீரியம் புரிய வர அவளுக்கும் உள்ளுக்குள் ஒருவித பயம் படர ஆரம்பித்தது. தாயின் அழுகையும் மலரை காணவில்லை எனும் எண்ணமுமே அவளிடம் உயர்ந்தோங்கி இருக்க மகேந்திரன் வசுமதியை தேடி வந்த விஷயத்தை தற்காலிகமாக மறந்தே போனாள். நிலா, அக்கா வீட்டுக்கும் வரலையாமா? கணேசன் ஒருவித குழப்பமான குரலுடன் கேட்க நிலா தலையை இருபுறமும் அசைத்து இல்லை என பதிலளித்தாள். கணேசன் 2 நிமிடம் யோசித்தவர் தடுமாற்றத்துடன், வைதேகிக்கா, வேற வழி இல்ல, நம்ம போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ் என்றதுமே வைதேகிக்கு உடலெல்லாம் ஒருவித நடுக்கம் பரவிட அதிர்ச்சி கலந்த விழிகளுடன் கணேசனை நோட்டமிட கணேசன் நிலாவின் முகத்தை ஏறிட்டவன், நிலா, வீட்டுக்குள்ள போய் மலர் போட்டோ ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாமா, நான் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். நிலா தயக்கத்துடனே, அண்ணா, கண்டிப்பா போலீஸ்க்கு போகணுமா? அக்காவுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்லண்ணா. பெண் அவளின் குரல் ஏறத்தாழ உடைந்து அழுகும் நிலையில் இருந்தது. கணேசன் அவளின் உள்ளமும் பயமும் புரிந்தவளாய் சிறு பெண் அவளை ஆறுதல் படுத்தும் நோக்கத்துடன், நிலா, அக்காவுக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகியிருக்காதுடா, நீ எதையும் யோசிச்சு பயப்படாத, சரியா?
ஆமா மதி எங்க? நீங்க 3 பேரும் சாப்பிட்டீங்களா? நான் சரசுகிட்ட ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லவா? நிலா நடுக்கத்துடனே, இல்ல சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம் மலர். மலரக்கா எங்கண்ணா? அவளின் குரலில் உண்மையான வேதனை தெரிந்தது. மதி வயிற்று வலியின் காரணமாக அறைக்குள் அழுது கொண்டு இருந்தவள் சிறிது நேரத்திலே சோர்வின் காரணமாக உறங்கி போயிருந்தாள். அவளையும் எழுப்பி பயமுறுத்திட விரும்பாமல் நிலா மதியிடம் ஏதும் இதுவரை கூறவில்லை. கணேசன் உடனே, நிலா நான் சொல்றது கேளு, அம்மாவை பாத்துக்கோ, மலருக்கு எதுவும் ஆகாது, 3 பேரும் சாப்பிட்டு தூங்குங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரேன். வைதேகி தன் பெண் பிள்ளைகள் இருவரையும் தனியாக விட்டுவிட்டு அவருடன் மலரை தற்சமயம் தேடி வெளியே செல்ல முடியாது என்னும் ஒரு காரணத்தால் வீட்டிலேயே இருந்திட, கணேசன் மலரின் புகைப்படத்தை வாங்கி கொண்டு அருகே இருக்கும் காவல் நிலையத்திற்கு செல்ல எத்தனித்தார். இங்கே இவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த பெண் இருக்கும் அறைக்குள்ளிருந்து வெளியே வந்த செவிலி பெண் மலரோட அட்டெண்டர் யாரு என்றிட, அதுவரை சகோதரியை பற்றிய யோசனையில் இருந்த முகிலன் தன் அவளின் பெயரை கேட்டதும் அவசரமாக மகேந்திரனின் முகத்தை நோக்கியபடி, மாமா நான் போய் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்து பேசிட்டு வரேன், அவங்க வீட்டுக்கு வேற இன்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு அவங்க நம்பர் தெரியுமா? இல்ல முகி, அவங்க போன் நம்பர் தெரிலடா, வசுவோட போன்ல தான் அவங்க நம்பர் இருக்கு, பட் அட்ரஸ் தெரியும், இங்கதான் இந்த பாப்பநாயக்கம்பட்டி பிள்ளையார் கோவில் தெரு, ரைட் சைட்ல 4வது வீடு, சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கும்டா. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே செவிலிப்பெண் மீண்டும், மலரோட அட்டெண்டர் இருக்கீங்களா என்று சத்தமிட்டாள். முகிலன் உடனே மகேந்திரனை நோக்கி லேசாக தலையசைவு செய்தவனாய் வேகமாக அந்த செவிலி பெண்ணை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சொல்லுங்க சிஸ்டர், நான் தான் மலர் பேஷண்ட், அட்டெண்டர். முகிலன் ஆர்வமாக செவிலி பெண்ணை நோக்கிட, அந்த பெண் உடனே, பேஷண்ட் நல்லா இருக்காங்க, பட் இன்னும் மயக்கம் தெளியல, ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணும், இதுல ஒரு சைன் போடுங்க, அண்ட் இது எமர்ஜென்சி வார்டு பில்லு, இதை பே பண்ணிட்டு வார்டுக்கு கூட்டு போலாம், உங்களுக்கு செப்பரேட் ரூமோட ஸ்பெஷல் வார்டு வேணும்னா பில்லிங் செக்ஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு ரூம் நம்பர் கேட்டுக்கோங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அண்ட் நான் அவங்கள பார்க்கலாமா? சாரி சார், ஐசியூல இருக்கும்போது முடியாது, நீங்க அமௌண்ட் கட்டின 10 மினிட்ஸ்ல வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம், நீங்க அங்க பாத்துக்கலாம். ஓகே சிஸ்டர். அவங்க எப்ப கண்ணு முழிப்பாங்க? பேஷண்ட்டுக்கு மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் மயக்கமா இருக்கும், மேக்சிமம் 1 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரத்துல முழிக்க வாய்ப்பு இருக்கு. நைட் டைம் வேற, மேபி டயர்ட்ல நல்லா தூங்கவும் செய்வாங்க, தூங்குனா எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். முகிலன் லேசாக தன் தலையை அசைத்தவன் எமர்ஜென்சி வார்டின் பில்லை கட்டுவதற்காக சென்றான். அவன் பணம் செலுத்தியதும் மலரை ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றினர். அவள் தனக்காக ஒதுக்கப்பட்ட 20ஆம் நம்பர் அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருக்கும் படுக்கையில் படுக்க வைக்கப்பட்டாள். அவள் வார்டுக்கு மாற்றப்பட்டதும் முகிலனும் உடன் சென்றவன் மலர் படுத்திருக்கும் பெட்டுக்கு அருகே உள்ள நாற்காலியில் வந்து அமர்ந்தான். இமைக்குடைகளை மூடி அவள் உறங்கும் போது அவளது முகம் அத்தனை சாந்தமாக இருந்தது. அவளின் முகத்தில் ஆங்காங்கே இருக்கும் கீறல்களை அவனது விழிகள் உற்று நோக்கியது. அவளது உடையிலிருந்து மருத்துவமனையில் நோயாளிக்கு அணிவித்திடும் நீல நிற உடைக்கு மாறி இருந்தாள். அவளின் சிரம் முதல் பாதம் வரை நோட்டமிட்டவன் திடீரென என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அவளை நெருங்கி அவளின் நெற்றியில் தவண்டிடும் கூந்தலை ஒதுக்கி அவளின் முன் நெற்றியில் தன் இதழை பதித்தான். அவனின் இதழ் தீண்டலால் அவளின் இமைக்குடைகள் லேசாக அசைந்திட மலரின் விரல்களும் சிறிதாய் அசைய ஆரம்பித்தது. அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனும் செவிலி பெண்ணின் வார்த்தைகள் அவனின் நினைவில் வந்து நிற்க அவளின் கரத்தை லேசாக வருடிவிட ஆரம்பித்தான். அவனின் ஒவ்வொரு தீண்டலுக்கும் அவள் உடல் சிலிர்ப்பதை அவனால் உணர்ந்திட முடிந்தது. திடீரென மலரின் வீட்டு ஞாபகம் முகிலனுக்கு வந்திட அவன் உள்ளமோ தனக்குள், இந்த பொண்ணை காணும்னு பாவம் அவங்க வீட்டுல தேடுவாங்களே, இவளுக்கு எல்லாமே அவங்க குடும்பம்தான்னு கோவில்ல அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தாலே, ரொம்ப கவலைப்படுவாங்களே, முதல்ல அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்று நினைத்தவனின் எண்ண ஓட்டத்தை கலைப்பது போல் அவனது மொபைல் சினுங்கியது. மொபைலின் திரையில் மகேந்திரனின் பெயரை பார்த்தவன் ஆர்வமும் பதற்றும் கலந்து அட்டன் செய்து, ஹலோ மாமா, சொல்லுங்க என்றான். மறுமுனையில் மகேந்திரன் ஒருவித பூரிப்புடன், முகிலா, உனக்கு மருமகன் பிறந்திருக்காண்டா என்றிட அவ்வளவுதான். அடுத்த வினாடியே முகிலன் மின்னல் வேகத்தில் மலர் இருக்கும் அறையிலிருந்து வெளியேறியவன் வசுமதியை வைத்திருக்கும் வார்டை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அவனின் இதழ்களில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. விழிகளோ அனிச்சையாக கண்ணீரை சுரந்திருந்தது. ஆர்வமும் ஆசையும் மேலோங்கிட மகேந்திரனை நோக்கி ஓடி வந்தான். மாமா, குழந்தை எங்க? நாம இப்ப போய் பார்க்கலாமா? அக்கா எப்படி இருக்கா என ஆசையுடன் வினாவிட ஆரம்பித்தான்.
குழந்தைய இன்குபேட்டர்ல வைக்கணும்னு கொண்டு போயிட்டாங்கடா. வசுவ இப்போதைக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க முகி. மனைவி ஒரு புறம், பிறந்த மகன் ஒரு புறம் வார்டில் அட்மிட் செய்யப்பட்டிருக்க, பாவம் இருவரையும் பார்க்க முடியாமல் ஆடவர்கள் இருவரும் தவித்துத்தான் போயினர். மாமா, எனக்கு குழந்தைய உடனே பார்க்கணும். நான் டாக்டர்கிட்ட போய் பேசுறேன் என மருத்துவர் அறையை நோக்கி சென்றவனின் கரத்தை பிடித்த மகேந்திரன், இல்ல முகிலா, நான் ஏற்கனவே பேசிட்டேன். நாம அவனை தூக்குனா இன்ஃபெக்ஷன் ஆகும்னு குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. 6 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்களாம். பட் அப்பவும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முகிலனின் முகத்தில் ஏமாற்றத்தின் சாயல் வழிந்தோட அவனின் கரத்தை ஆறுதலாக பிடித்த மகேந்திரன், கவலைப்படாதடா, கண்டிப்பா வசுவும் உன்னோட மகனும் மருமகனும் சீக்கிரம் சரியாயிடுவாங்க. அக்கா எப்படி மாமா இருக்கா? டாக்டர் முன்னாடி சொன்னதுதான் முகி. ஐசியூல தான் அவளையும் வச்சிருக்காங்க. என் வசுமதிக்கு நான் சோகமா இருந்தா பிடிக்காது. அவளுக்கு நிச்சயம் எதுவும் ஆகாதுடா. சரி சரி, அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு எதுவும் ஆகல தானே? முகிலன் தன் தலையை அசைத்தவன், அவ ஓகே மாமா, லேசான காயம்தான், ஒரு 2 வாரத்துல நார்மல் ஆயிடுவா. இன்னும் அவளுக்கு மயக்கம் தெரியல. இப்பதான் ஞாபகம் வருது, நான் போய் உடனே அவ வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் மாமா. முகிலா, நீயே நேர்ல போறியாடா? வேற யாரையாவது அனுப்பலாம்ல? இல்லன்னா மார்னிங் கூட சொல்லாமே. இல்ல மாமா, நம்ம 2 பேருமே அக்காவை காணும்னு எவ்வளவு பயந்தோம். அது மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். வேற யாராவது போனா பக்குவமா சொல்லுவாங்களான்னு தெரியல. சோ நானே போயிட்டு வரேன். நீங்க மலரையும் அக்காவையும் பத்திரமா பாத்துக்கங்க. மலர் ஸ்பெஷல் வார்டுல 20ஆம் நம்பர்ல இருக்கா என்றவன் மகேந்திரனிடமிருந்து விடை பெற்று மலரின் வீட்டை நோக்கி புறப்பட்டான். காரினை மிதமான வேகத்தில் செலுத்தியவனின் மனதில் எத்தனையோ விதமான எண்ண ஓட்டங்கள். ஒரே நாளில் அவன் வாழ்வில் எத்தனை பெரும் புயல் அடித்திருக்கிறது. அக்காவிற்கு சிறிய கீறல் என்றாலே பொறுத்து கொள்ள முடியாதவன் வசுமதியின் தற்போதைய நிலையை தாங்குவது ஆச்சரியமான விஷயம்தான். கூட்ட நெரிசல் இல்லா இரவு நேர சாலையில் வழக்கத்தை விட சற்று வேகமாக சென்றவனின் கார் பாப்பநாயக்கம்பட்டி சாலைக்குள் நுழைந்ததுமே அவன் விழிகளில் வசுமதியின் கார் தான் முதலில் தென்பட்டது. காருக்கு எதிரே இருக்கும் சந்துக்குள் அவன் நுழைந்திட, அவள் சகோதரியைப் போலவே அவனுக்கும் மலரின் வீட்டை கண்டுபிடிக்க கொஞ்ச நேரம் எடுத்தது. இரவு நேரத்து தெருநாய்கள் இவனை பார்த்ததும் தங்கள் அடி வயிற்றிலிருந்து குறைத்திட ஆரம்பித்தன. அவற்றை பொருட்படுத்தாமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தவனின் விழிகளில் பிள்ளையார் கோவில் தெரு எனும் பலகை தென்பட, அதற்குள் நுழைந்தவனின் விழிகளில் மகேந்திரன் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. ரைட் சைட்ல சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கொண்டா முகி. அதை நினைவுக்கு கொண்டு வந்தவன் சரியாக வீட்டை அடையாளம் கண்டுபிடித்து அதை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தான். சரியாக அதே நேரத்தில் தான் கணேசன் மலரின் புகைப்படத்துடன் காவல் நிலையம் செல்வதற்கு புறப்பட்டு வெளியே வர, முகிலன் உடனே, ஹலோ சார், இதுதான மலர் வீடு என்றான். அவனின் மலர் என்ற வார்த்தை ஏனோ கணேசனின் முகத்தில் ஒருவித மலர்ச்சியை ஏற்படுத்திட, அவரும் உடனே ஆர்வத்துடன், ஆமாம் தம்பி, நீங்க யாரு இந்த நேரத்துல என அவர் முழுவதும் முடிக்கும் முன்பே முகிலன், ஆக்சுவலி சார், மலருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நீங்க ஹைவே பக்கத்துல இருக்க ஆர்ஜே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். அதை கேட்டதும் பதறிய கணேசன் உள்ளே சத்தமிட ஆரம்பித்தார். வைதேகிகா இங்க வாங்க. கணேசனின் அலறலில் வைதேகியும் நிலாவும் வீட்டுக்குள் இருந்து ஓடிவர, கணேசன் உடனே, நம்ம மலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்மா, இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். ஐயோ மலர், என் பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? ஆக்சிடென்டா? அவளுக்கு எதுவும் இல்லதானே என என் பொண்ணு மலரு. அவரின் கலங்கிய விழிகளும் பதற்றமும் முகிலனின் நெஞ்சை கசக்கிட, உடனே அவன் அவர்களுக்கு ஆறுதல் அளித்திடும் விதமாக, அம்மா இங்க பாருங்க, பிளீஸ் ரிலாக்ஸ்டா இருங்க. அம்மா, நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, சின்ன காயம்தான். மலருக்கு எதுவும் இல்ல. நீங்க அவங்கள தேடி பயப்படுவீங்கன்னு தான் உடனே தகவல் சொல்ல வந்தேன். தம்பி, நீங்க யாரு? அவளுக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி ஆச்சு? அவளை நான் உடனே பார்க்கணும்பா. வைதேகி பதற்றம் குறையாமல் முகிலனிடம் இறைய ஆரம்பித்தாள். முகிலன் உடனே அவளின் கைகளை ஆறுதலாக பிடித்தவன், அம்மா, உங்க பொண்ணுக்கு எதுவும் இல்ல, நீங்க பிளீஸ் பதறாம இருங்க. இந்த நைட் டைம்ல நீங்க அலைய வேணாமா. நாளைக்கு காலையில ஆர்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. மலர் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் இல்ல. அதையெல்லாம் தாயுள்ளம் கேட்குமா என்ன? வைதேகி மறுப்பாக தலையசைத்தவர், இல்ல தம்பி, என்னை என் பொண்ணு கிட்ட கூட்டு போங்க, நான் அவளை பார்க்கணும். கணேசன் உடனே, அக்கா, நிலாவையும் மதியையும் தனியா விட்டுட்டு நீ எப்படி இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்? நான் இந்த தம்பியோட போறேன். நீயும் பிள்ளைங்களும் விடிஞ்சதும் வாங்க. அதான் தம்பி மலருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றாருல. வைதேகியை சமாதானம் செய்வதற்குள் கணேசனுக்கும் முகிலனுக்கும் ஒரு வழியாகிவிட்டது. அக்காவுக்கு ஆக்சிடென்ட் என்றதுமே வைதேகியின் அருகில் நின்ற நிலாவின் விழிகள்
வேறு பயத்தில் அழுது கொண்டிருந்தது. அம்மா, என்ன ப்ளீஸ் நம்புங்க. மலரை நான் பாத்துக்கிறேன். இப்பவே மணியை பாருங்க, 12 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மணி நேரம் தான் விடிஞ்சிரும். அப்புறம் வாங்க, உங்க பொண்ணும் அப்ப கண் முழிச்சிடுவா. நீங்க நல்லா அவகிட்ட பேசலாம். இப்ப வந்து அவ முன்னாடி அழுது அவளையும் கஷ்டப்படுத்த வேண்டாமா. கணேசன் மீண்டும், தம்பி, நாம பேச பேச இவங்க இப்படித்தான் அழுதுகிட்டே இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. வைதேகிக்கா, நான் போய் நம்ம பிள்ளைய பார்த்துட்டு போன் பண்றேன். நீங்க வாங்க தம்பி, நாம புறப்படுவோம் என்று கணேசன் முகிலனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு முன்னோக்கி நடக்க, முகிலன் அழுத விழிகளோடு நிற்கும் வைதேகியும் நிலாவையும் மனமே இல்லாமல் திரும்பி பார்த்து கொண்டே காலடிகளை நகர்த்தினான். அதே நேரம் திருச்சி ஹைவேயில் இருக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்திருந்த மதனுக்கும் பிரதீப்புக்கும் முதலுதவி அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மதனின் காயங்களை சுத்தம் செய்து கட்டு போட்டுக் கொண்டிருந்த செவிலி பெண், என்னாச்சு சார், எப்படி அடிபட்டுச்சு என்றிட, அவன் உடனே நிலைமையை புரிந்து கொண்டு சமாளிக்க நினைத்தவன் தயங்கியபடி, நானும் என் ஃப்ரெண்டும் சரக்கடிக்கும் போது போதை அதிகமாகி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். அந்த பெண் உடனே அவனை முறைத்தவள் கோபத்துடன் அவனின் காயங்களுக்கு மருந்துகளை போட ஆரம்பித்தாள். அவளின் முகமாற்றம் புரிந்தவனாய் மதன் உடனே, என் ஃப்ரெண்டு என் கூட வந்தானே, அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகலையே. அவள் உடனே சிடுசிடுப்புடன், ஏன் சார், இந்த அக்கறை அவரை போதையில அடிக்கும் போது வரலையா? ரொம்பதான் அக்கறை. உங்கள மாதிரி ஆளுங்களை என்னதான் சொல்றதோ. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. தலையில ஏதோ கிளாஸ் மட்டும் கிழிஞ்சிருக்கு. அதுக்கு தையல் போட்டிருக்கோம். அண்ட் எதுக்கும் அவருக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க. இது சின்ன ஹாஸ்பிட்டல், இங்க அந்த வசதிலாம் இருக்காது. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் மாத்தி எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் ஸ்கேன் செஞ்சு பாருங்க. தன் நண்பன் மயக்கத்திலிருந்து தெளிந்து விட்டான் எனும் செய்தி அவனுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியை அளிக்க, மருத்துவமனை வளாகத்தில் இருந்த கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க அது சரியாக 1 மணியை காட்டியது. அப்போதுதான் வசுமதியை 4 மணிக்கு ஒண்டிப்புதூர் பாலத்திற்கு கொண்டு வருவதாக தன்னை கடத்தச் சொன்னவனுக்கு உரைத்தது நினைவுக்கு வர, அவசரமாக மதன் தன் நண்பன் பிரதீப் இருக்கும் அறையை நோக்கி ஓடினான். அங்கே ஏற்கனவே மயக்கம் தெளிந்து தலையில் தையலுடன் இறுகிய முகத்தில் இருந்த பிரதீப் மதனை கண்டதும் முறைத்திட, மதனுக்கும் அவன் முறைப்பதன் காரணம் புரிந்திட அவனை சமாதானம் செய்யும் நோக்கத்தில், அவளுக ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, சீக்கிரம் தேடினா புடிச்சிடலாம். அப்படியே தப்பிச்சிருந்தாலும் இங்க பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கணும். பிரதீப்பும் மதனும் அடுத்த சில நிமிடங்களிலே தங்கள் சிகிச்சை பெற வந்த அதே ஆரம்ப சுகாதார நிலையம் முழுவதும் வசுமதி எங்காவது இருக்கிறாளா என தேடிவிட்டு பின் அங்கிருந்து வெளியேறிட, பிரதீப் கோபத்துடன் காரில் வந்த மதன் காரை செலுத்த ஆரம்பித்தான். தன் அருகே அமர்ந்தவனின் முகத்தை நோக்கிய மதன், சாரி பிரதீப், நீ சாரி சொன்னா மட்டும் அந்த பொண்ணு கிடைச்சிடுவாளா மதன்? நான் இதுக்குத்தான் அப்பவே வேணான்னு சொன்னேன். முதல்ல அவளை கண்டுபிடிக்கணும். இல்ல நம்ம மொத்த பிளான், பணம், அப்புறம் அந்த ஃபாரின் போற ஆசை எல்லாம் கெட்டுடும். இருவரின் முகமும் இறுகிட மதன் முன்பை விட வேகமாக காரை செலுத்த ஆரம்பித்தான். இருவரின் விழிகளும் பெண்கள் இருவரும் எங்காவது தென்படுகிறார்களா என ஆராய்ந்திட, அவர்களின் விழிகளில் அப்போது சரியாக ஆர்ஜே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று வண்ண வழக்குகளால் எழுதப்பட்ட பெயர் பலகை தென்பட்டது. மதன் உடனே, டே மச்சி, அந்த வசு மாசமா வேற இருந்தாடா, வயிற்றுல அடிச்சதுல அவ கால்ல ரத்தம் வேற வந்துச்சு. கண்டிப்பா ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருப்பா. நாம போன அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவ வரல. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் இதுதான். எதுக்கும் இங்க செக் பண்ணிட்டு போயிடலாம் என்றிட, பிரதீப்பும் அதை ஆமோதிப்பது போல தலையசைக்க, இருவரும் காரை மருத்துவமனை வளாகத்துக்குள் செலுத்தினர்.